சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஓம் ஓம். ஆதியும் அந்தமுமில்லா அருட்பெரும் ஜோதியான அன்னை ஆதிபராசக்தி தன் அருளாட்சி ஒளி வீச ஒரு அகிலத்தை உருவாக்க திருவுளம் கொண்டார். அவள் படைத்த கோலங்களோ கோடானு கோடி. அவற்றில் இரு கோலங்கள் மோதின, வெடித்து சிதறின, கதிர்மழை பொழிந்தது. அதிலிருந்து உருவானது ஒரு எரிகோளம். அந்த எரியும் கோலத்தை குளிர்வித்து அதற்கு எழிற்கோலம் கொடுக்க அன்னை அன்புமழை பொழிந்தாள், அருள்மழை பொழிந்தாள், கருணைமழை பொழிந்தாள். அதன் மூலம் அந்த எரியும் கோலத்தை எழில்மிகு உலகமாக மாற்றினார். ஆம், இந்த பூ உலகம் தோன்றியது. இந்த மண்ணில் அன்னை குடிகொண்டுள்ள கோவில்கள் எண்ணற்றவை. அந்த ஆலய அணிவகுப்பில் சுயம்பாய் பிரகாசிப்பது வேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆலயம். இன்று அகன்ற காவிரியாய் அகிலமெல்லாம் பரவி ஓடும் இந்த பக்தி பாலாறு உற்பத்தியான விதம் ஓர் அற்புதம். பண்ணிய பாவம் தீர இந்த ஆலயம் தோன்றிய புண்ணிய கதையினை கேளுங்கள். மனிதர்களே, ஓ மனிதர்களே, மேல் மருவத்தூருக்கு வாருங்களே, வாருங்களே. புனிதமாகும் இதன் வரலாறு, அரு பொங்கி பாய்கின்ற பாலாறு. புனிதமாகும் இதன் வரலாறு, அரு பொங்கி பாய்கின்ற பாலாறு. மனிதர்களே, ஓ மனிதர்களே, மேல் மருவத்தூருக்கு வாருங்களே, வாருங்களே. ஆதியிலே இது காய்ந்த நிலம், இங்கு அமைந்ததம்மா ஒரு வேப்பமரம். ஆதியிலே இது காய்ந்த நிலம், இங்கு அமைந்ததம்மா ஒரு வேப்பமரம். அந்த வேம்பினிலே தீம் பால் வடிந்தது, பெரு வெள்ளமென எங்கும் ஓடியது. அந்த வேம்பினிலே தீம் பால் வடிந்தது, வெள்ளமென எங்கும் ஓடியது. அதை பருகிடவே ஜனம் கூடியது, கூடியது. மனிதர்களே, ஓ மனிதர்களே, மேல் மருவத்தூருக்கு வாருங்களே, வாருங்களே. பாலை நிலமும் பாலை பருகி சோலை நிலமாய் மாறியது. புதர்களை களைந்த வேளையிலே கருநாகம் எழுந்து சீறியது. அஞ்சிய மாந்தர் பால்வார்க்க அதன் வெஞ்சினம் தீர்ந்து போனதம்மா. மக்கள் அத்தனை பேருக்கும் அருள் புரிவேன் என சத்தியம் முன்னுரை புரிந்ததம்மா. அத்தனை பேருக்கும் அருள் புரிவேன் என சத்தியம் முன்னுரை புரிந்ததம்மா. வேம்பாய் பாம்பாய், வேம்பாய் பாம்பாய் தாயாய் வந்தாள். வானகம் நீங்கி வையம் வந்தாள். மனிதர்களே, ஓ மனிதர்களே, மேல் மருவத்தூருக்கு வாருங்களே, வாருங்களே. காலம் மாறியது, ஓர் நாள் கடும் புயல் வீசியது. தாய் போல் இருந்து பால் வார்த்த மரம் தரைமேல் விழுந்தது புயலாலே. மக்கள் செய்போல் அழுத துயரம் கண்டு சுயம்பு எழுந்தது மண்மேலே. அழுதவரெல்லாம் தொழுதவராகி ஆனந்த கண்ணீர் வடித்து நின்றார். அம்மா தாயே ஆதிபராசக்தி அபயம் என்றே வாழ்த்தி நின்றார். அபயம் 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 என்றே வாழ்த்தி நின்றார்.
விந்தை நிலத்துக்கு உரியவர் பிள்ளை ஒரு நாள் அங்கு விளையாடினான். தன் தந்தையை பார்த்து தன்மயமிழந்து மகனே என்று மொழி கூறினான். பேசுவதிங்கே பாலகனல்ல தாய்தான் என்று தெரிந்ததம்மா இந்த புண்ணிய மண்ணின் பெருமைகள் எல்லாம் அன்னை சொல்ல புரிந்ததம்மா. முன்னொரு காலம் சித்தர்கள் வாழ்ந்த நன்னிலம் இதுவென தாய் சொன்னாள். இங்கு வேம்பாய் பாம்பாய் சுயம்பு வடிவாய் வந்தவள் நான் தான் என சொன்னாள். வந்தவள் நான் தான் என சொன்னாள். அன்று தொடங்கி இன்று வரைக்கும் பாலகன் நாவில் இருக்கின்றாள். அந்த பங்காரு பாலகன் அடிகள் என்றாக அவர் வழி அருமொழி உரைக்கின்றாள். அன்று தொடங்கி இன்று வரைக்கும் பாலகன் நாவில் இருக்கின்றாள். அந்த பங்காரு பாலகன் அடிகள் என்றாக அவர் வழி அருமொழி உரைக்கின்றாள். ஆலயம் வளர்ந்தது, அரங்களும் விளைந்தன, அருள்வாக்கெங்கும் ஒலிக்கிறது, சக்தி மன்றம் எழுந்தது.